அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பதிவு. சென்றாண்டுமே கேட்டிருந்தீங்க, என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. சரி, இந்த ஆண்டு உங்களுக்கு ஞாபகமாக கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க. சரி, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்களாகிய நாம் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக நமக்கு விருப்பமான தெய்வங்களை நோக்கி விரதம் இருப்போம், வழிபாடு செய்வோம், பரிகாரம் செய்வோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயல்பு தான். ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் தங்களுடைய குடும்பத்துக்காக தங்களுடைய உடம்பை வருத்தி விரதம் இருப்பாங்க. சரிங்களா? இது சாதாரண ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம அன்னை ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தை காத்தரலணும், மேலும் நம்மளுடைய பக்தர்கள் நம்மக்கிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சா அதை தடையில்லாமல் நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அம்மனே 28 நாட்கள் விரதம் இருக்கிறாங்க. அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய சமயபுரம் மாரியம்மனை சொல்லலாம். இந்த சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரைக்கும் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய கோரிக்கை நிறைவேறுவதற்காகவும், எந்த தீய சக்திகளும் உலகத்தை எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், உலகம் நல்லா செழித்து வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் விரதம் இருப்பாங்க. இந்த 28 நாட்களுமே பார்த்திங்கன்னா அன்னை சமைத்த உணவுகளை ஏற்றுக்க மாட்டாங்க. இளநீர், மோர், தண்ணீர், அதே போல் துள்ளு மாவு, இது மாதிரி பொருட்களை தான் எடுத்துக்குவாங்க. சரி, இந்த பச்சை பட்டினி விரதம் இந்த ஆண்டு எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தரலாம். இது பார்த்திங்கன்னா நாளைய தினம் தொடங்குது. அதாவது மார்ச் மாதத்தின் 8ஆம் தேதி. இப்போ மாசி மாதத்தில் நமக்கு கடைசி ஞாயிற்றுக்கிழமையே வருதுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. இது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி முடியுது. அதாவது அந்த சனிக்கிழமை அப்படிங்கும்போது முடியுது. இப்போ இதுக்கு இடைப்பட்ட வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாட்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா அம்மன் விரதம் இருக்கிறதுனால அவங்களுடைய உடம்பு பார்த்திங்கன்னா அதிக உஷ்ணத்திற்கு உள்ளாகும். அப்போ பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பூச்சொரிதல் நடத்துவாங்க. அதாவது நிறைய பூக்கள் தங்களால் முடிஞ்சதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. பூக்களினுடைய குளிர்ந்த தன்மையினால் அன்னையினுடைய மனமும் குளிருமா. மேலும் அவங்க என்ன கோரிக்கையை வச்சாலும் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திருச்சி சைடு இருக்கிறீங்க, சமயபுரம் சைடு இருக்கிறீங்கும்போது நீங்கள் அவசியமாக போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையாவது அம்மனை வழிபாடு செய்கிறது, இந்த பூச்சொரிதலில் கலந்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். சரி, எங்களுக்கு திருச்சியெல்லாம் தூரமாக இருக்குதுமா, போக முடியாது, நாங்கள் வீட்லேயே வழிபாடு செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடியது செய்யுங்க. இதை நீங்கள் நாளைய நாள் தொடங்கி தொடர்ந்து 28 நாட்களுமே செஞ்சீங்கனாலும் நல்லது தான். ஏன்னா நிறைய பக்தர்கள் பார்த்திங்கன்னா அம்மன் விரதம் இருக்கக்கூடிய நாளில் தாங்களும் விரதத்தை தொடங்குவாங்க. சமைத்த உணவை எடுத்துக்க மாட்டாங்க. இளநீர், பானகம், கரும்பு சாறு, மோர் இந்த மாதிரி தான் குடிப்பாங்க. அப்படி உங்களால் 28 நாட்களுமே உணவு சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருது இல்லையா, அதாவது இதுக்கு இடைப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை, இப்போ நாளைய தினத்தில் தொடங்கி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கணக்கு வச்சுக்கிட்டு ஒரு 3 ஞாயிறு வருதா, அந்த ஞாயிறு மட்டுமாவது நீங்கள் முழுவதுமே இது மாதிரி நீராகாரம் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு நேரமாவது நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் எடுத்துகிட்டு மதியம் கூட நீங்கள் உணவு சாப்பிட்றதுன்னா சாப்பிட்டுக்கோங்க. மேலும் நீங்கள் விரதம் இருக்க மாதிரி முடிவு பண்ணிட்டா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. இப்போ வீட்டில் செஞ்சு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நீங்கள் செய்யுங்க. குழந்தைங்க எல்லாம் கேட்டாங்கும்போது செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் சாப்பிடாதீங்க. சரி, இப்போ வீட்டில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் படம் வந்ததுன்னா அதை நல்லா பன்னீரால் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்தது வேப்பிலை கிடச்சிச்சின்னா வேப்பிலை நீங்கள் அம்மனுடைய படத்துக்கு சூட்டுங்க. இப்போ நான் சொல்கிறதே நீங்கள் 28 நாட்களும் செய்கிறதுனால செய்யலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலையாவது நீங்கள் செய்கிறதுங்கிறது நல்லது. சரிங்களா? எங்கள் வீட்டில் சமயபுரம் மாரியம்மன் படம் இல்லை அப்படிங்கிறவங்க மீனாட்சி அம்மன் படம், காமாட்சி அம்மன் படம், ஓம் சக்தி படம், இந்த மாதிரி எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அம்மன் எல்லாருமே ஒருத்தங்க தான். சரிங்களா? அதனால் அவங்களுடைய படத்தையும் நீங்கள் தூய்மைப்படுத்தி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து நிவேதனம்னு பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீராகாரம் தான் வைக்கணும். நீங்கள் மோர் வைக்கலாம், இளநீ வைக்கலாம், கரும்பு சாறு வைக்கலாம், துள்ளு மாவு வைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு மண்ணகல்லையோ இல்லை நீங்கள் எப்பவும் ஏற்றக்கூடிய தீபமாக இருந்தாலும் சரி, அதையாவது நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. எனக்கு ஒரு 28 நாட்களுக்குள்ளார என் பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் கைகூடணும்,
குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பதில் வந்து கிடைக்கணும், வீடு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்குறோம், அதில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கணும், சொந்த வீடு கிடைக்கணும், நல்ல ஒரு வருமானம் வந்து பெருகணும், தொழில் முன்னேறணும், பணம் சேரணும், இப்படி எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் அந்த தீபத்தை பார்த்த மாதிரி மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. அந்த தீபச்சுடரில் அம்மன் காட்சி தர மாதிரி உருவகப்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றணும்னா நம்ம எப்போதுமே ஒரு முடிச்சு ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா, அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடந்துடும். அதனால் நம்ம முன்னாடியே காணிக்கை எடுத்து வைக்கிறோம். அதுதான் வந்து இதனுடைய தாத்பரியம். சரி, அது என்ன முடிச்சு எப்படி ரெடி பண்ணுங்க அது பார்த்தலாம். ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு உள்ளங்கி அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான். மஞ்சள் நிறத்தில் துணி இல்லாதவங்க வெள்ளை நிற துணியை எடுத்துகிட்டு அதில் மஞ்சளையும் பன்னீரையும் குழப்பி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எல்லா பக்கமும் பூசி விட்டுருங்க. நிழல்லையே வந்து உலர வைங்க. அடுத்து ₹1 காசு ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா காணிக்கை முடிச்சுன்னா எப்போதுமே வந்து ₹1 11 இந்த மாதிரி தான் வந்து வைக்கணும். இப்போ ₹1 காசு சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு இந்த துணியில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்தது சின்னதாக ஒரு மஞ்சள் கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க. அது விரலி மஞ்சளோ குண்டு மஞ்சளோ ஏதாவது ஒன்று மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பிலை வந்து சும்மா ஒரு இனுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு காம்பில் அப்படி நீட்டிட்டு ஒரு 10 பஞ்செல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சரி, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உருவிட்டு இந்த துணி மேலேயே வந்துட்டு வச்சுருங்க. இப்போ மொத்தம் 3 பொருள், ₹1 மஞ்சள் கிழங்கு, அது கூட வேப்பிலை. இப்போ இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ சின்னதாக ஒரு முடிச்ச மாதிரி கட்டிக்கோங்க. இதுக்கு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஏற்றி இருக்கக்கூடிய அந்த தீபத்து முன்னாடி வச்சுருங்க. இல்லை சமயபுரம் மாரியம்மன் படம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வந்து வச்சுருங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேண்டும் போது இந்த முடிச்சியை கையில் வச்சுட்டு என்ன விருப்பம் நிறைவேறணும்னு நினச்சிங்களோ அதை வந்துட்டு மறுபடியும் சங்கல்பமாக வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து 28 நாட்களுக்குள்ளே உங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேறும். சரிங்களா? நிறைவேறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இந்த காணிக்கை முடிச்ச நீங்கள் கோவில் உண்டியலில் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை இருக்கும், அதே போல் விரலி மஞ்சள் இருக்கும், காசு இருக்கும். இப்போ காசை வந்துட்டு நீங்கள் உண்டியலில் போட்டுருங்க. மற்ற பொருட்களில் கோவில் வளாகத்திலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க. அதாவது மனிதர்கள் வந்து தெய்வங்களை நோக்கி விரதம் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் தெய்வம் வந்து மனிதங்களுக்காக விரதம் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இந்த அம்மன் இருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்காக வந்து இருக்கிறாங்க. ஸோ நாமளும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து இந்த விரதத்தை வந்துட்டு கடைப்பிடிக்கலாம். இல்லைனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமாவது அவங்கள நினச்சி வழிபாடு செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரமாவது விரதம் இருக்கிறதுங்கிறது நல்லது. இந்த காணிக்கை முடிச்சியாவது நீங்கள் ரெடி பண்ணுங்கள். விரதம் இருக்கலினாலும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாவது மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.